ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் யார் ஆக்சுவலி கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? ஸோ உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் யார்? எப்படிப்பட்ட கேரக்டர், அவங்க நேச்சர் எப்படி இருக்க போகுது? ஸோ கம்ப்ளீட்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, நம்ம யாரை கல்யாணம் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஒரு கேரக்டர், என்ன மாதிரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ 3 பயல் வச்சிருக்கேன். பயல் நம்பர் 1 பாருங்க, இந்த பியூட்டிஃபுல்லான டவ், திஸ் பியூட்டிஃபுல் பேர்ட் தெரியுதா? பயல் நம்பர் 2 வந்துட்டு இந்த மியூசிக், இந்த மியூசிக் சிம்பிள். ஓகே, பயல் நம்பர் 3 வந்து இந்த ஹார்ட்டிங், இந்த ஹார்ட். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இது பேர்டு, இது வந்து மியூசிக்கு, இது வந்து ஹார்ட். ஓகே, ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ, பைல் நம்பர் 1 உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே வைக்கிறேன். ஸோ நீங்கள் யாரை மேரேஜ் பண்ண போகிறீங்க, அந்த பர்சன் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், அவங்கள பற்றி கொஞ்சம் ஒரு டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அந்த பர்சன் பற்றின டீட்டெயில்ஸ். ஓகே, pile number 1. ஸோ இந்த பர்சன் பார்க்குறப்போ வந்துட்டு கைண்ட் ஆஃப் ஓவர் ப்ரொடெக்டிவ்னு சொல்லாமா, அவங்களுக்கு பிடிச்சவங்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அண்டு கொஞ்சம் மெச்சூரிட்டி, ரொம்ப மெச்சூரிட்டி இருக்கும், ரொம்ப பொறுமை இருக்கும் இவங்களுக்கு. அண்ட் லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஹார்ட் பிரேக், நிறைய பெயின் வந்து ஆக்சுவலி அவங்க ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அந்த பர்சன் வந்துட்டு ஒரு 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 ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக வந்து உங்களுக்கு தெரிவாங்க. பட் ஆக்சுவலி அவங்க ஸ்ட்ராங் ஆரம்பத்திலிருந்தே இருக்க மாட்டாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு சாஃப்ட் கேரக்டராக, ஒரு லவ்வபிள் கேரக்டராக இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு விளையாட்டுத்தனம் உடைய குணமாக இருப்பாங்க. பட் அவங்க வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கலாம். அது மூலிமா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப அமைதியான ஒரு பர்சனாக இருப்பாங்க. நிறைய பேச மாட்டாங்க, கம்மியாக பேசுவாங்க. ஆனால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஃபேமிலிக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஃபேமிலின்னு வந்துட்டா டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. நிறைய வந்துட்டு எதிர்காலம் ரிலேட்டடாக வந்துட்டு போல்டான டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா, நிறைய யோசனைகள் ரொம்ப பண்ணுவாங்க. பட் ஓவராலாக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர். இது வந்து உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு பார்ட்னராக இருக்கட்டும், இல்லைனா ஒரு பிஸ்னஸ், இல்லை ஒரு ஃபைனான்ஷியல், அந்த மணி இஷ்யூஸ், வாட் எவர் அது எதுவாக இருந்தாலும் அதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு
அதில் அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட்டுன்னு கூட சொல்லலாம். பட் இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும் உங்களுக்குள்ளார, மனசுக்குள்ளார நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் வெளியே பார்த்தா தெரியாது. வெளியே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஃபீலிங்னு ஒன்று இருக்கா, எமோஷன்ஸ்ன்னு இருக்கா அப்படின்னு கூட கேட்குற மாதிரி தான் இருப்பாங்க. பட் நிறைய ஃபீலிங்ஸ், நிறைய அந்த ரொமான்டிக்கல் ஃபீலிங்ஸ், நிறைய பார்ட்னருக்காக செய்யணும், மேரேஜ் லைஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கனவுகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவங்க வந்து கொஞ்சம் அவங்களோட சொந்த வீட்டில் இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க ஊரில் இருந்து டிஸ்டன்ஸில் வேலைக்காக வேற இடத்துல இருக்கிறதுக்கு இல்லை படிக்கிறதுக்காக வேற இடத்துல இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இட் குட் பி ஒரு அப்ராட் பாசிபிள், அப்படி இல்லைன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இருக்கலாம் ஃபேமிலி விட்டுட்டு. அதாவது சொல்றல, ஃபேமிலிக்காக எவ்வளோ ரிஸ்க் வேணாலும் எடுப்பாங்க. அவங்களோட சொந்த ஒரு ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனா கூட தான் சொந்த சந்தோஷத்தை கூட வந்து மறைச்சு வச்சுட்டு குடும்பத்துக்காக செய்யக்கூடிய கேரக்டர். இவங்க ஒரு பிஸ்னஸ் பர்சன், பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு கரெக்டாக, அதாவது எனக்கு அது பர்ஃபெக்டாக இருக்குன்னா மட்டும்தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. பர்ஃபெக்ஷன், எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப குறியாக இருக்க கேரக்டராக இருக்கும். லைக் எது செஞ்சாலும் அதில் குறை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது. ஸோ ரேண்டமாக நிறைய வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சாலும் சரி, அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிச்சதை தான் நான் செய்வேன், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் ஆனால் நல்லா பிளானிங் பண்ணுவாங்க, மாஸ்டர் பிளானிங்லாம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமைகள்லாம் இருக்கு. திறமை உள்ள ஒரு ஆள் தான். ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப ரொம்ப யோசிப்பாங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட ரொம்ப யோசிப்பாங்க. ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பர்சனை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செக்யூரிட்டி இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும். பட் அவங்கள புரிஞ்சுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் வரலாம், ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஏன்னா வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவ்லாம் கிடையாது, ரொம்ப வந்துட்டு வெளிப்படையாலாம் பேசுகிற கேரக்டர் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிற கேரக்டராக நீங்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை வந்து கொடுக்கலாம். ஸோ இது வந்து எய்தர் அவங்க ஒரு வாட்டர் சைனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வாட்டர் சைனாக இருக்கலாம். வாட்டர் இல்லை எர்த் சைன் பாசிபிள். எமோஷன்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், பேசுறது ரெண்டும் தான் வந்து உங்களோட மேரேஜ் லைஃப்ல மோஸ்ட்லி கீ பாயிண்டாக இருக்கும். ஓகே, 2 கார்டு இருக்கு, இதை பார்த்துடலாம். எஸ், as I told you, ஃபயர் சைன் ஆல்சோ வருதா சொல்ல. இது வந்து எல்லா கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், எல்லா கைண்ட் ஆஃப் நேச்சருமே இருக்கக்கூடிய ஒரு, அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. இவங்களை பார்த்தா இவங்க ரூடுன்னு சொல்ல முடியாது, சாஃப்ட்னு சொல்ல முடியாது. பட் அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களை எப்படி வேணாலும் அவங்கள மாற்றிக்குவாங்க. ரொம்ப ஃப்ளெக்சிபிள். பட் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நான் தனி வீடியோவை நான் போடுறேன், ஸோ தட் உங்களுக்கு புரியும் இல்லையா லைஃப் ஆஃப்டர் மேரேஜ். இப்போ வந்து இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சப்போர்ட் உங்களுக்காக ஃபேமிலி கூட டிஃபெண்ட் பண்ணுவாங்க, உங்களுக்காக ஃபேமிலி கூட சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கேரக்டர், பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால இவங்களை பற்றி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய ஒன்றுமே இருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட கம்ப்ளைண்ட்டுன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோக்கும். ஒரு அமைதியான ஒரு கேரக்டர், இருக்கடம் தெரியாமல் இருப்பாங்க. அவங்க இருக்கிறது வர்றது போகிறது கூட யாருக்கும் தெரியாது, அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க. டெஃபினெட்லி வந்துட்டு அவங்க பார்க்க சைலண்டாக இருந்தாலும் அவங்க எடுக்கிற முடிவுகள் ஒன்று ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி இந்த ஒரு கேரக்டர், இந்த ஒரு பர்சன் ஃபார் பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு குவைட் யூனிக் கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைல் மியூசிக் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ நீங்கள் மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த பார்ட்னர் எப்படி, உங்களோட ஃபியூச்சர் ஸ்பவுஸ் எப்படிப்பட்ட கேரக்டர், அவங்க நேச்சர் என்ன எப்படி இருக்கும் பார்ப்போம்.
வாவ், 2 ஸ்ட்ராங் கார்ட்ஸ், வெரி ஸ்ட்ராங். ஃபயர் சைனா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அவங்க ஃபயர் சைன் இல்லை, நீங்க ஃபயர் சைன். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1, சாரி பைல் நம்பர் 2. ஸோ இந்த பர்சன் வந்து அவங்கள பார்க்குறப்போவே வந்து ரொம்ப ஒரு ஜிம் ஃபிட்னஸ் இதில் ரொம்ப வந்து பிடிக்கும். அவங்களுக்கு பாடி பில்டிங் பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பர்ஃபெக்ட் ஷேப்பில் இருக்கணும், நல்ல ஒரு போல்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து தன்னைத்தானே ஷேப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அண்ட் இமேஜ் கான்ஷியஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம வெளியில் நம்ம ஒரு போகிறோம் அப்படின்னா நம்மளை 4 பேர் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப இமேஜ் கான்ஷியஸாக இருப்பாங்க. அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு போகிறதுனா கூட அவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு அவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய கேரக்டராக இருந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இவங்களை பார்த்தாவே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பயம் இருக்கும். அவங்களோட அந்த ஃபிசிக்னால, அவங்க வச்சிருக்கிற அந்த பாடி பில்டிங்னால, அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து சாஃப்ட் தான், ஆனால் வந்து வெளியில் ரொம்ப ரூடு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தாவே வந்துட்டு ஐயோ இவங்க கிட்ட பேசுறதா, நான் பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஸோ இவங்க கிட்ட மோஸ்ட்லி யாரும் அவ்வளோக்கும் பிரச்சனை பண்ணிக்க மாட்டாங்க. இவங்க வந்தாவே அமைதியாக வந்து போகிற பர்சன்ஸ் தான் சுற்றி அதிகம். கொஞ்சம் டாமினேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது. டாமினேட்டிவ்னா அவங்க தான் முடிவு எடுக்கணும் அவங்க வாழ்க்கையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி. சோஃபார் வந்துட்டு அவங்க தான் முடிவு எடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா செய்வாங்க, சரி இல்லைன்னா நோ சொல்லிடுவாங்க. ஸோ வெரி கிளியர். இந்த மாதிரி சும்மா இந்த டைம் பாஸுக்கு இருக்கிற பர்சன்ஸு, டைம் பாஸ்க்கு எடுக்கிற முடிவுகள்லாம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இவங்களுக்கு ஹிடன் எனிமீஸ் இருக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்தோ ஒதுங்கி போனாலும் ஒரு இடத்துல இவங்க தான் சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருப்பாங்க. இவங்க வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் சுற்றி இருக்கவங்க இவங்களை வந்துட்டு டெஃபினெட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க மேலே ஒரு அட்டென்ஷன் இருக்கும். ஸோ இது கைண்ட் ஆஃப் எனிமீஸ் கூட வந்து இவங்களுக்கு இருக்கலாம், ஹிடன் எனிமீஸ் ஜெலசினால. ஃபைட்டிங் ஸ்பிரிட் நிறையாவே இருக்கும். ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப நிறையா இருக்கும். சண்டை போடுறதுனா போட்டுருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. அண்ட் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா கூட வந்துட்டு அந்த ஜாப், அந்த ஒரு வேலை செய்கிற இடத்துலையுமே ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. குட் பி மேனேஜர், இல்லைனா வந்து ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க. இவங்க 4 பேர்த்துக்கு வந்து ஆர்டர் போடுற மாதிரி தான் இருக்கும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவங்க 4 பேருக்கு ஆர்டர் போட்டு இவங்க வந்து மற்றவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரியான ப்ரொஃபஷன் தான், வேலை தான் அவங்களுக்கு இருக்கும். மற்றபடி இவங்க மற்றவங்களோட கைடன்ஸஸை வாங்கிட்டு மற்றவங்க சொல்கிறத செய்கிற மாதிரியான ஒரு ஜாப் மோஸ்ட்லி இருக்காது. ஏன்னா அது அவங்க கேரக்டருக்குமே ஷூட் ஆகாத ஒரு விஷயம். தன்னை யாரும் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது, என்னை யாரும் வந்து இது சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களோட கெரியர் ப்ரொஃபஷனும் அப்படிதான் இருக்கும். நல்ல ஸ்டெபிலிட்டி, நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். ஒரு ஃபைனான்ஷியலி நல்ல ஸ்டேபிளான ஒரு பர்சன் தான், வெரி ஸ்டேபிள் பர்சன். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, எல்டர் பர்சனாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. லைக் சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா எல்டர் சிப்ளிங்காக இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அதில் மூத்தவங்களா இருப்பாங்க. குடும்பத்தை பொறுப்பு கையில் எடுத்திருப்பாங்க. ஆனால் ஸ்ட்ராங் பிலீவர் ஆஃப் யூனிவர்ஸ் மேலே அதிக நம்பிக்கை இருக்கிற ஒரு பர்சன். ரொம்ப பாசிட்டிவாக தான் எப்பயுமே திங்க் பண்ண கேரக்டராக இருப்பாங்க. நம்ம நல்லது செஞ்சோம்னா நல்லது நடக்கும், பாசிட்டிவாக திங்க் பண்ணோம்னா பாசிட்டிவான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. கான்ஸ்டன்ட் பிலீவர் ஆஃப் யூனிவர்ஸை வந்துட்டு ரொம்ப அதிகமாக பிலீவ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வாழ்க்கையில் வாழவும் செய்வாங்க, முடிவுகளும் எடுப்பாங்க. ஸோ இந்த பர்சன் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்க 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 ஊர்லேயே இருக்கலாம். அவங்க ரொம்ப டிஸ்டன்ஸ்லலாம் இல்லை, அவங்க ஊரில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா கொஞ்சம் லிட்டில் பிட் அவங்க வீட்டில் இருந்து அவங்க ஊரில் இருந்து கொஞ்சம் லிட்டில் பிட் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. ரொம்ப இந்த அப்ராட் ரேஞ்ச்க்குலாம் இல்லை டிஸ்டன்ஸ், லிட்டில் பிட் ஆஃப் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஃபேமிலி பிஸ்னஸ் பாசிபிள், ஃபேமிலி பிஸ்னஸை பார்த்துக்கிற பர்சனாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இவங்களை கோவப்படுத்தக்கூடாது. கோவப்படுத்திட்டாங்க அப்படின்னா வந்துட்டு he will
அதாவது இவங்களோட ஈகோ அண்ட் இவங்களை வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் வந்து டார்கெட் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான், பயங்கரமாக கோவம் வந்துடும். இவங்க வந்து பார்க்க வந்து ஆல்தோ வெரி ஸ்ட்ராங் கேரக்டராக இருந்தால் கூட இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அவங்களோட நேச்சரே அதுதான் மோஸ்ட்லி. அண்ட் சம் டெசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ்ட் விஷயமா வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்க லைஃப்லயும் நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஸோ அது வந்து மறக்கலை. இவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பட் இட்ஸ் நாட் லைக் அவங்க ரூட் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில சூழ்நிலைகள் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி இருக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் ஏரியஸோட எனர்ஜி இருக்குங்க, அந்த லீடர்ஷிப் ரோல். அதே மாதிரி இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா இவங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஒரு சில இதில் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு பேருமே, அதாவது ஒன் பர்சன் வந்து ரொம்ப போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்னா இன்னொரு பர்சன் வந்து அந்த சாஃப்ட் நேச்சர் அப்படி இருந்தால் தான் சரி வரும். அண்ட் ஆல்சோ சாஃப்ட் கேரக்டர், இப்போது அவங்க லைஃப்பில் வந்துட்டு அவங்க எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பர்சன், ஒரு கேரக்டர் இன்னும் அவங்க மீட் பண்ணலை. லைக் வெரி சாஃப்ட், வெரி ட்ரூ லவ், நாட் ஃபேக் லவ், ட்ரூ லவ், ட்ரூ கேரிங், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க இன்னும் ரிசீவ் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் அந்த லவ் அவங்க ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும் அவங்களுக்குள்ளாரே. ஸோ நிறைய ஃபீலிங்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்சன் தான் அவங்க. ஓகே, ஸோ பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஹி லவ் சேலஞ்சஸ். இவங்களுக்கு சேலஞ்சஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அட்வென்ச்சரஸ் பர்சனாக இருப்பாங்க. நிறையா அந்த அட்வென்ச்சர் ட்ரிப் எடுக்கிறது, ஹில்ஸ் ஏறுறது, இந்த ட்ரெக்கிங் அண்ட் ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி கேம்ஸ், இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. சேலஞ்சிங் ஸ்போர்ட்ஸு, மியூசிக், ஆப்வியஸ்லி மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒரு மியூசிக் அவங்க லேர்ன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. சம் கைண்ட் ஆஃப் மியூசிக் மேலே அதிக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்க மூட் அண்ட் இதை ஃபீலிங்ஸை வந்துட்டு அந்த மியூசிக் கேன் கண்ட்ரோல். மியூசிக் அவங்கள நிறைய இடத்துல கண்ட்ரோல் பண்ணும். குவைட் யூனிக் கேரக்டர், ரொம்ப யூனிக்காக இருக்குது. நான் சொல்ல புரிஞ்சிக்கிறது கஷ்டம், பட் ஆனால் ஒன்ஸ் அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி லாட் பெட்டர். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் தான். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வந்து ரொம்ப லாட் பெட்டர். ஆஃப்டர் மேரேஜ் இந்த பர்சனோட லைஃப் இன்னும் பெட்டர் ஆகும். ஓகே, ஸோ அலாங் வித் யூ, உங்களோட சேர்ந்து இட் வில் பி லாட் பெட்டர். ஓகே, ஸோ that's all for pile number 2. நான் வந்து ஆக்சுவலி லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் வேற வீடியோவாக போடுறேன். ஸோ தட் அது கொஞ்சம் ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கலாம்ல. ஸோ that's all for pile number 2. pile number 3, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அந்த பார்ட்னர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஸோ என்ன பண்ணுறாங்க அண்ட் எங்கே இருக்காங்க. ஓகே, ஸோ ஜென்ரலி அந்த பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். லைஃப் ஆஃப்டர் மேரேஜ் நான் வேறு வீடியோவாக கூட போடுறேன். ஓகேவா, ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோவை போட்டுக்கலாம். ஓ, எடுத்தோடனே ஸ்ட்ராங் கார்டு, another strong, yes. Okay, okay, so pile number 3. பைல் நம்பர் 2க்கு ஃபர்ஸ்ட் 2 கார்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வந்துச்சு. சேம் பைல் நம்பர் 3க்கு வந்திருக்கு. வெரி மெச்சூர்டு, ஏஜ் டிஃப்ரென்சஸ் எதிர்பார்க்கலாங்க. ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கும். மெச்சூர்ட் கேரக்டர், அதாவது இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இவங்க வந்து ஏஜ் வித்தியாசங்கள் இருக்கலாம் உங்களுக்கும் அவங்களுக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கம்மியான வயசு தான், ஆனால் அதோட வாழ்க்கை பாடம் நிறைய கற்றுருப்பாங்க. பக்குவம் ரொம்ப இருக்கும், நிறைய பக்குவம் இருக்கும், நிறைய வந்துட்டு
இதுதான் வாழ்க்கைங்கிறத வந்து சின்ன வயசுலேயே புரிஞ்சிருப்பாங்க. ரொம்பலாம் மெனக்கிட மாட்டாங்க. லைஃப் அவ்வளோ சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்துட்டு ஈச் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்ல நிறைய கஷ்டங்கள் பார்த்துருப்பாங்க. ஒரு பீரியட் ஆஃப் டைம்லையுமே வந்துட்டு சின்ன வயசுல இருந்து படிக்கிற காலங்கள்ல இருந்து வேலைக்கு, காலேஜ், ஸ்கூல், ஃபேமிலி லைஃப், வேலைக்கு போறது எல்லா இடத்துலையும் நிறைய கஷ்டங்களை பார்த்த ஒரு கேரக்டர். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ அவங்க ஒரு ஹீலராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹீலர், இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. வந்து இந்த கடவுள் மேல நம்பிக்கை அண்ட் ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் கூட இருக்கலாம், இல்லை ஒரு ஹீலர் அந்த ஃபீல்டில் கூட இருக்கலாம். சாரி சர்வீஸ் பேஸ்டான வேலைகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராஃபிட்டுங்கிறத தாண்டி சர்வீஸ் பேஸ்டு ஜாப் இஸ் பாசிபிள். அவங்களுக்கு அதில் பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு நல்லது செய்யறது, அதுலேருந்து கிடைக்கிற பிளெஸ்ஸிங்ஸு, அதுலேருந்து கிடைக்கிற மரியாதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து 4 பேர் அவங்கள மதிச்சாங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, அவங்க பேரை சொன்னாவோ இல்லை ஒரு இடத்துக்கு போனாவோ அவங்களுக்கான மரியாதை கிடைச்சிருச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கிடைக்கலன்னா அது கோவப்படுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆப்வியஸ்லி வந்து இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அண்ட் இவங்களோட இன்ட்யூஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. இவங்களோட உள்ளுணர்வு ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இவங்களோட கிரவுன் சக்ரா ஆல்சோ ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நான் சொன்ன மாதிரி இவங்க ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் ரொம்ப ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அதனால வந்து கடவுள் மேலே, யூனிவர்ஸ் மேலே நம்பிக்கை இருக்கும். ஸோ அதில் ரொம்ப அதிகமாக செலவிடுவாங்க. அதே மாதிரி இவங்க உள்ளுணர்வு ரொம்ப கரெக்டாக கைட் பண்ணும். ஒரு விஷயம் செய்ய போகிறாங்க அப்படின்னா அவங்க மனசுக்கு அது சரின்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் செய்வாங்க. மற்றவங்க சொல்கிறாங்களேன்னெலாம் செய்ய மாட்டாங்க. ஓகே, இது நான் இங்கே போனால் எனக்கு கரெக்டாக இருக்கும், இந்த விஷயத்தை நான் எடுத்து செஞ்சால் எனக்கு கரெக்டாக இருக்குன்ற மாதிரி அனலைஸ் பண்ணக்கூடிய கேரக்டர். இவங்களோட எவ்ரி பார்ட் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் ஒரு லைஃப்புமே இவங்களை வந்து பக்குவப்படுத்தி இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. அண்ட் இவங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. அண்ட் இவங்க லைஃப்ல நிறைய ஸ்டோரிஸ் கூட இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். லைக் இவங்க லைஃப்ல இப்படியும் இருந்திருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி மாறி இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கம்ப்ளீட்டா சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் நிறைய ஃபேஸஸ் பார்த்துருப்பாங்க வாழ்க்கையில. அண்ட் இவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு பேராசை இருக்கும். ஒரு சில இடங்கள்ல எனக்கு எல்லாமே கிடைக்கணும், அவங்க ஒரு விஷயம் ஆசைப்படுறாங்கன்னா அது கிடைக்கணும், இப்போ இல்லைனாலும் அது எப்பயாவது அது என்னை தேடி வரணும் அப்படின்னு ஆசைப்படலாம். பட் இவங்க கொஞ்சம் பேராசைப்படுற அளவு கூட இருப்பாங்க. அண்ட் ஆர்டர் போடுவாங்க. எனக்கு ஒன்று வேணும்னா அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணுன்ற மாதிரி ஆர்டர் போடுற அளவுக்கு கூட ஒரு சில சூழ்நிலைகளில் வந்து அவங்க நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. வெரி ஸ்ட்ராங் எமோஷன்ஸ். எமோஷனல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். இவங்க லைஃப்ல பாஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய லைஃப் ஸ்ட்ரகிள் அதிகமாக இருந்திருக்குன்னு தாண்டி ஒரு லவ் பிரேக்கப் வந்து மோஸ்ட்லி இவங்களை வந்து அவ்வளோக்கும் வந்து இது பண்ணலை. வெரி மணி மைண்டட் கேரக்டர், ஸ்ட்ராங் மணி மைண்டட் இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண பீப்புள் இருப்பாங்க. சரி, ஹையர் பொசிஷனுங்க. இது வீடாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, ஹையர் பொசிஷனில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் இருப்பாங்க. ஒரு வேணும்னா அதை செஞ்சு கொடுக்க ஆள் இருப்பாங்க. ஸோ இவங்க ரொம்ப எஃபோர்ட் போடலாம் தேவை கிடையாது. வெல் டு டூ ஃபேமிலி, வெல் டு டூ செட்டில்டாக இருப்பாங்க. மோஸ்ட்லி மணி சக்ஸஸ் மைண்டட். பாஸ்ட்ல நிறைய ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அது மனசுல இருந்தாலும் அதை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. எப்பயுமே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஆல்வேஸ் எந்த முடிவு எடுத்தாலும் அதுல வந்து ஒரு ப்ரொடெக்ஷனோட தான் இருப்பாங்க. இது சரியா இருக்குமா, அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் செய்வாங்க. அது தனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி. உங்க விஷயத்திலயும் வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவா இருப்பாங்க.
இவங்க வந்து இப்போ கரண்ட்லி பார்க்குறப்போ இவங்களோட ஓன் லைஃப் இவங்க வாழ அதிக சான்சஸ் இருக்கு. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலியோட அந்த பேர்டன் ஒரு பக்கம் இருந்தா கூட இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தான் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிடிச்சதை செய்கிறாங்க, பிடிச்சதை வாங்குறாங்க. ஸோ இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ரொம்ப ஒரு ஆல்தோ டாமினேட்டிவ் கேரக்டர் இருந்தால் கூட மேரேஜ் லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வர்றப்போ வந்துட்டு கொஞ்சம் மாறுவாங்க. ஓகே, ஸோ சோஃபார் அவங்க இந்த மாதிரி ஒரு நேச்சரில் இருக்காங்க. பட் மாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இவங்க வந்து எல்லா டைமுமே இப்படியே ஒரு கேரக்டராக இருக்காங்கன்னா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ சேஞ்சஸ் நிறைய வந்துட்டு எவ்ரி ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து மாறிட்டே இருப்பாங்க. ஓகே, ஸோ that's all ஃபார் pile number 3. ஓகே, ஸோ pile number 3க்கு அவ்வளோதான். இந்த பர்சனோட கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்க வாய்ப்புகள் அதிகம். தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பர்சனை வந்து மேரேஜ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கிறோம். அண்ட் இதெல்லாமே ஜென்ரல் கைடன்ஸ் தான். ஓகேவா? ஸோ பர்சனலாக தெரிஞ்சுக்கணும், பர்சனலி வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.